எப்படி இருக்கீங்க? நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடலையும் மனசையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்? நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நம்ம மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உறவுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான். நம்ம ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் நம்ம உடலுக்கு சக்தி தரக்கூடிய உணவு மற்றும் நம் உடலுக்கு ஒத்து போகிற உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோமா அப்படின்னு பார்க்கணும். தவறான உணவை சாப்பிடும்போது உடல் உபாதைகளும் பலவிதமான நோய்களும் நம்மளை தாக்கும். அதனால் நம்மளோட உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகும். நம்ம உறவுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நாம் பேசுகிற விதம் சரியாக இருக்கணும். நாம் மற்றவங்களோட பேசும்போது நாம் சரியான வார்த்தைகளை உபயோகிக்கிறது ரொம்ப முக்கியம். நாம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது மற்றவங்கள பாதிக்கிறதுனால நம்ம உறவுகள் கெட்டு போயிடும். அது நம்மளோட மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். நம்மளோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாம் என்ன சாப்பிட்றோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வைக்கணும். உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, நான் சரியான வார்த்தையை தான் உபயோகிக்க போகிறேனா? அது என் உறவுகளை பாதிக்குமா? அதனால் என் மனநலன் கெட்டு போகுமா? சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும் பேச தொடங்குங்க. அதே மாதிரி நம்ம வாய்க்குள்ள உணவு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புக்கிட்ட கேளுங்க, நான் சரியான உணவை தான் தேர்ந்தெடுத்திருக்கேனா? அது எனக்கு சக்தி கொடுக்குமா? என்னை ஆரோக்கியமாக வச்சிருக்குமா? என் உடல் நலனை பாதுகாக்குமா? உங்கள் உடம்புக்கு நல்லதாக இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க. நம்ம நாக்கு நமக்கு பேச உதவுது. அது மட்டும் இல்லாமல் உணவுகளை சுவைக்கவும் உதவுது. நம்ம நாக்கை நாம் கட்டுப்படுத்திட்டோன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது சுலபம் தானே. அதனால் உங்கள் நாக்கை கட்டுப்படுத்துங்கள், அது மட்டும்தான். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.